ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நளினி மெஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நளினி மெஸ் ரெசிபீஸில் லஞ்ச் காம்போ ரெசிபி தான் பார்க்க போகிறோம். 1 pot ரைஸும் அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு ஒரு டேஸ்டான கிரேவியும் தான் பார்க்க போகிறோம். மிக்ஸ்டு வெஜ் பன்னீர் புலாவும் அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு உருளைக்கிழங்கு பட்டாணி கிரேவியும் தான் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். உருளைக்கிழங்கு கிரேவி செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா, நான் பேபி பொட்டேட்டோ இருந்தால் எடுத்துக்கலாம். நான் வந்து பொட்டேட்டோலேயே சின்ன பொட்டேட்டோ எடுத்துகிட்டு குக்கரில் ஒரு 2 விசில் வச்சு எடுத்துக்கலாம், கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு. இப்போ வந்து புலாவ் தாளிச்சிக்கலாம். தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த கரண்டியில் 2 கரண்டி வந்து நெய் விட்டுருக்கேன். நெய் விட்டுட்டு ஒரு 200 கிராம் அளவுக்கு வந்து பன்னீரை வந்து நல்லா க்யூபாக கட் பண்ணி எடுத்துகிட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பன்னீர் வந்து ஃப்ரை பண்ணும்போது இது லைட்டாக வந்து உப்பும் கொஞ்சமாக மிளகாத்தூளும் போட்டுடுறேன். மிளகாத்தூள் வந்து ஆப்ஷனல் தான், வேணா சேர்த்துக்கலாம், இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு எடுத்து ஒரு பிளேட்டில் தனியாக வச்சிடலாம் இருக்கட்டும். இப்போ இதில் வந்து ஹோல் ஸ்பைசஸ் போட்டுக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஒரு பே லீஃப் போட்டிருக்கேன், கொஞ்சமாக சோம்பு. இப்போ அது பொரிஞ்சிருந்தாமல் வந்து ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ அது சேர்த்துட்டு 2 பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் வந்து கொஞ்சம் வதங்கட்டும் கண்ணாடி பதத்துக்கு. இதில் சேர்த்துற வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்து ஆப்ஷனல் தான், நம்மளுக்கு என்ன வேணாலும் சேர்த்துக்கலாம், இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வெங்காயத்தோடையே வந்து ஒரு கை அளவுக்கு வந்து கொஞ்சமாக முந்திரி வந்து உடச்சி போட்டிருக்கேன். இப்போ இந்த வெங்காயம் வந்து கண்ணாடி பத்துக்கு வதங்கினதாமல் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு கூட வந்து 2 பச்சை மிளகா வந்து சேர்த்துருக்கேன். இப்போ இதோட பச்சை வாசனையெல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கலாம். நான் வந்து கேரட்டும் பீன்ஸும் ஃபஸ்ட்டு சேர்த்துறேன். அடுப்பை வந்து ஹை ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதக்கி விடலாம். இந்த அளவுக்கு வதங்கினதாமல் ஒரு கையளவுக்கு வந்து பட்டாணியும் கார்னும் சேர்த்துறேன். இது ரெண்டும் வந்து ரொம்ப வேகணும் அப்படிங்கிறது இல்லை, அதனால் வந்து கடைசியில் தான் சேர்த்துறேன். இது சேர்த்து இதையும் ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் பரட்டி விட்டால் போதும். இது ரொம்ப வேகணும் அப்படிங்கிறது இல்லை. இப்போ வந்து நான் 2 டம்ளர் பாஸ்மதி ரைஸ் வந்து தண்ணி ஊற்றி கழுவிட்டு ஒரு 1/2 hour ஊற வச்சு எடுத்துருக்கேன். இப்போ நம்ம ஊற வச்ச பாஸ்மதி ரைஸ் சேர்த்துக்கலாம். பாருங்கள், தண்ணி இல்லாமல் நல்லா உதிரியாக இருக்குது, அந்த மாதிரி தான் சேர்த்துறேன். சேர்த்துட்டு அது ஒரு 2 மினிட்ஸ் வந்து எண்ணெயிலேயே நல்லா வந்து வதக்கி விடலாம். இப்போ இந்த ரைஸ் சேர்த்தும் போதே இந்த ரைஸுக்கு தேவையான அளவுக்கு 3 டம்ளர் தண்ணி வந்து நான் சைடில் வச்சுட்டேன். இப்போ இந்த ரைஸுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு சூடான தண்ணி ஊற்றிக்கலாம். ரைஸும் தண்ணியும் வந்து இந்தளவுக்கு கொஞ்சம் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி வச்சோன்னா வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ இது வந்து நல்லா கொதி வந்துருச்சு. அடுப்பை வந்து சிம் பண்ணி வச்சிடலாம் இருக்கட்டும். இப்போது நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் வந்து நல்லா ட்ரை ஆயிடுச்சு, இந்தளவுக்கு ட்ரை ஆயிடுச்சு. இப்போ ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் வந்து சட்டியை எடுத்து தம்மில் வச்சிட்றேன். தம் வைக்கிறதுக்கு வந்து கீழே தோசைக்கல் வந்து சூடு பண்ணிவிட்டு அது மேலே வந்து மண் சட்டி வச்சிட்றேன். இப்போ வந்து இந்த ரைஸுக்கு தேவையான அளவுக்கு கொத்தமல்லி புதினா கொஞ்சமாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச பன்னீரும் சேர்த்துக்கலாம். பன்னீர் சேர்த்துட்டு ரைஸோட மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்படியே தம்மில் வச்சிடலாம் இருக்கட்டும். இப்போ வந்து உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சு இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி எடுத்தாச்சு. இது பெருசாக இருக்கிறதுனால நான் வந்து ஸ்லைஸ் பண்ணி எடுத்துருக்கேன். குட்டியாக இருந்தது அப்படின்னா நான் வந்து முழுசாகவே சேர்த்துக்கலாம். இப்போ இதில் வந்து 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுட்டு இந்த உருளைக்கிழங்கு போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்குக்கு வந்து கொஞ்சமாக வரமிளகாத்தூள், உப்பு சேர்த்துடலாம். நம்ம இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி போடும்போது வந்து உருளைக்கிழங்கோட டேஸ்ட் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் கிரேவியில் போடுறப்போ. இந்த ஸ்டெப் வேணால் வந்து நம்ம செஞ்சுக்கலாம், இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிவிட்டு அப்படியே கூட சேர்த்துக்கலாம். இதுலேயே வந்து நான் கொஞ்சமாக வெங்காயமும் கேப்சிகமும் சேர்த்துறேன். இப்போ இது ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் நல்லா வந்து எண்ணெயிலே ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு இதை எடுத்து ஓரமாக வச்சிடலாம். பாருங்கள், இந்தளவுக்கு வெங்காயத்தோட கலர் சேஞ்ச் ஆகாமல் எடுத்து வச்சுட்டு தாளிச்சிக்கலாம். தாளிக்கிறதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக சோம்பு போட்டிருக்கேன், ஒரு அரை வெங்காயம் அளவுக்கு போட்டிருக்கேன். இப்போ அது வதங்கட்டும். வதங்கும் போதே வந்து கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சிக்கலாம். அதுலேயே வந்து ஒரு பெரிய வெங்காயத்தில் ஒரு பாதி வெங்காயம் வந்து சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி பேஸ்ட்டு வந்து வெங்காயத்தோடு சேர்த்துட்டு ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி வந்து மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு, வரமிளகாத்தூள், மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துருக்கேன்.
இப்போது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து கறி மசாலா தூள் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்ச தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி சேர்த்து ஒரு 2 மினிட்ஸ் வந்து நல்லா இந்த மாதிரிக்கு வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி விட்டுடலாம். தக்காளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும், எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். பாருங்கள், இப்போ தக்காளி வந்து நல்லா வெந்துட்டு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வருது. இப்போ வந்து பச்சை பட்டாணி கொஞ்சம் போட்டுக்கிறேன். இது வந்து ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி அப்படிங்கிறதுனால ரொம்ப வேகணும் அப்படிங்கிறதுல போட்டோம்னாமே வெந்துடும். இது ஒரு 2 மினிட்ஸ் வேகட்டும். இப்போ நம்மளுக்கு வந்து புலாவ் வந்து ரெடி ஆயிருச்சு. நான் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு லைட்டாக வந்து ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சிடலாம். எடுத்துகிட்டு சர்வ் பண்ணிக்கலாம். இப்போ பட்டாணி வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். ஆல்ரெடி வந்து நம்ம உருளைக்கிழங்கு வந்து ஃப்ரை பண்ணும்போது உப்பு போட்டிருக்கோம், அதனால் பார்த்துட்டு கவனமாக போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச உருளைக்கிழங்கு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 2 மினிட்ஸ் வந்து எல்லா மசாலாவோட மிக்ஸ் ஆகட்டும். நம்மளுக்கு கிரேவியோட திக்னஸ் எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி வேணா சேர்த்துக்கலாம், இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வந்து கொதிச்சதுக்கப்புறம் கொத்தமல்லி தழை தூவிட்டு சர்வ் பண்ணிக்கலாம். இப்போ டேஸ்டான உருளைக்கிழங்கு கிரேவியும் பன்னீர் புலாவும் வந்து ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். Thanks for watching.